எல்லாருக்கும் வணக்கம். நானும் ஐடிக்காரன் தான்ற சேனல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம இதனால் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு ஐடியோட பேசிக்ஸ்னா என்ன, ஐடி டிபார்ட்மெண்ட்னா என்ன, ஒரு டைப் ஆஃப் ஐடி அண்ட் டீம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸான லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ பைத்தான் பிளஸ் விஎஸ் கோட் ஆரம்பிச்சிருக்கோம். விஎஸ் கோட் பைத்தான் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எதனால பைத்தான் நம்ம எடுத்திருக்கோம், எதனால விஎஸ் கோட் ஐடியை எடுத்திருக்கோன்றதை நான் கொஞ்சம் பின்னாடி இருக்கிற வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது நீங்க பார்க்கணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். நம்ம எப்பவுமே நம்மளுக்கு பொறுமைன்றது எப்பவுமே வேணுங்க. அது எந்த லாஜிக்கலா நம்ம என்ன டெவலப் பண்றதாலும் சரி, எந்த ஒரு விஷயம் பண்றதாலும் சரி. ஸோ இப்போ நிறைய பேர் நினைக்கலாம், இவன் என்ன பைத்தான் ஒண்ணுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. நான் ஏன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன்னா, நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாத்தையும் ஒரே டைம்ல போய் டம்ப் பண்ணாம, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம கொஞ்சம் தெளிவா யோசிக்காம, நீங்களும் ஜெமினிலயோ சாட் ஜிபிடியோ நீங்க சர்ச் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வரும். இப்ப நான் எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு நீங்க டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிள்ஸ் போட்டு நீங்க டிஃப்ரெண்டா உங்களுக்கு ஐடியாஸ் தான் வரும் பாத்தீங்களா. ஸோ அதை செக் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ குயிக்கா போயிடலாம். இப்போ நம்ம இத்தனை நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஆஹ், நம்ம செட்டப் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம இது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் நம்ம முடிச்சாச்சு. பேசிக் சின்டாக்ஸும் முடிச்சாச்சு. டேட்டா டைப்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கண்டிஷனல்ஸ்ல இருக்கும். ஸோ கண்டிஷனல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப் கண்டிஷன்ஸ், இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப், நெஸ்டட் கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம இத்தனை கண்டிஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாமா? சரிங்க, வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணீங்கன்னா என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். கமெண்ட் மறக்காம உங்களோட ஃபீட்பேக், என்னோட ஒரு வீடியோ குவாலிட்டிக்கான ஃபீட்பேக்ஸ், அப்புறம் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அது நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் ஃபியூச்சர்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிப்பேன். ஸோ ஒருவேளை எங்கேயாவது நீங்க ஸ்டக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்க நீங்க தான் அடிஷனலா இருக்கிற ஏதாவது எல்லாம் ஃபவுண்டேஷன் மாடல்ஸ், சாட் ஜிபிடி, கிளவுட் அந்த மாதிரி கூட நீங்க கேட்டு நீங்க உங்களோட லேமன் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க இது பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சொல்வேன்னா, நீங்க பொறுமையா நீங்களா ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏஐல கை வைங்க. பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு அதே ஒரு ஹேபிட்டா மாறிடும். ஸோ குயிக்கா நம்ம வீடியோக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாங்களா? ஓகேங்க, நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்க, இப்போ நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரியலா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ பார்த்துருப்போம். நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் போட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸா இருக்கட்டும், சில விஷயங்கள்லாம் நான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம குயிக்கா போக போறது என்னன்னா, நம்ம குயிக்கா அடுத்து பாத்தீங்கன்னா இஃப் கண்டிஷன்ஸ் அப்படின்னா என்னன்றது நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒரு யூசர் ஐடி இருக்கு, ஒரு யூசர் ஐடி இருக்கு, அப்புறம் பாஸ்வேர்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு மேட்ச் ஆச்சுன்னா லாகின் காட்டணும். சப்போஸ் மேட்ச் ஆகல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணோம், இன்வாலிட் பாஸ்வேர்ட் ஆர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா எய்தர் ஆர் தட்னு சொல்லிட்டு லேமன் டேர்ம்ஸ்லையும் சொல்லிக்கலாம். ஸோ எய்தர் ஆர் தட் அப்படின்ற பட்சத்துல என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா எய்தர் ப்ளூ கலர் வேணும் இல்லைன்னா கிரீன் கலர் வேணும். ஸோ ப்ளூ கலர் அவைலபிளா இருந்தா ப்ளூ இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். இல்ல கிரீன் கலர் அவைலபிள் இருந்தா அடுத்தது கிரீன் இஸ் அவைலபிள் சொல்லிட்டு வரணும். ஸோ இது நம்ம கண்டிஷனலா சொல்ல போறோம். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாத்துக்குமே லாகின் ஆப்ரேஷன்ஸ் எடுத்துக்காம இந்த வாட்டி கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு பைக் இருக்கு. அந்த பைக்ல பாத்தீங்கன்னா ஃபியூயல் பிளஸ் பேட்டரி பிளஸ் பிளக். ஓகேங்களா? இது எல்லாமே இருந்ததுன்னா பைக் ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டி என்ன ஆகும், இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட பைக் ஸ்டார்ட் ஆகிறது கஷ்டம். ஸோ இல்லைன்னா என்ன ஆகுனா எல்ஸ் பைக் வில் நாட் ஸ்டார்ட். ஓகேங்களா? இது எய்தர் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், இன்னொரு கண்டிஷன் போகும். இன்னொரு கண்டிஷன் இல்லைன்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் தான் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அடுத்து என்ன கண்டிஷன்ன்றத அது போகும். ஸோ நம்ம இது குவிக்கா ஏன்னா பிகாஸ் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாம இருக்காது. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸோட பாத்தீங்கன்னா லூப்ஸும் வரும். அடுத்து அது நம்ம அடுத்த இதுல நம்ம கண்டிப்பா நம்ம இது நிறைய பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு டக்குன்னு எக்ஸாம்பிள் எனக்கு காமிச்சிடுறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள்ஸ் வச்சு ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே பிரிட்ஜ் தான். நம்ம எல்லாமே எல்லா விதமான ஒரு முன்னாடி பார்த்தது நம்ம ரிவைஸ், ஆஃப்கோர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்போ ஏ இஸ் equal to 10, ஸோ பி இஸ் equal to 20, ஸோ சி இஸ் equal to ஏ பிளஸ் பின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அதாவது ரெண்டு வேரியபிள்ஸை நான் ஆட் பண்றேன் இப்போ. ஓகேங்களா? ஸோ இப்போ இது
பிரிண்ட் சீன் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 13 வரும். கரெக்டா? ஸோ இப்போ பிரிண்ட் சீன் கொடுத்தா 13 சொல்லிட்டு வருது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இத 30 இருந்தாலுமே ஒரு கண்டிஷன் வந்து ஆட் பண்ண போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தான் இஃப் சி கிரேட்டர் தென் 40 இருந்தா பிரிண்ட் இட்ஸ் கிரேட்டர் தென் 40. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க சி வந்து 40க்கு மேல இருந்தா கிரேட்டர் தென் 40ன்னு சொல்லிட்டு காட்டணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா ஆகாதுன்னா கண்டிப்பா ஆகாது. இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா 30ன்றது மட்டும் தான் வருது. இந்த பிரிண்ட் மட்டும் தான் வருது. இந்த பிரிண்ட் வரல. பிகாஸ் கண்டிஷன் பாதிலே நிக்குது. ஸோ இது இல்லைன்னா அதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒருவேளை இங்க வந்து நான் 40 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ் கிரேட்டர் than 40 சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 40 பிளஸ் 10 கூட 15 ஆயிடுச்சு. ஸோ இது பாதிலே நிக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கலி இப்படி வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எய்தர் ஆஃப் தட்ன்றதுக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு நம்ம ஆப்போசிட்டா ஒன்று கொடுக்கலாம். இல்லைன்னா எல் ஸ்டேட்மெண்ட் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த எல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா பிரிண்ட் இட்ஸ் நாட் கிரேட்டர் தென் 40. அதாவது எய்தர் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லை இந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இப்போ என்ன வந்து ஆன்சர் வருதுன்னு பார்ப்போமா? இட்ஸ் கிரேட்டர் தென் 40ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வருது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இது கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 40ன்னு சொல்லிட்டு வருது. இப்போ ஒரு வேளை நான் இங்கே 10 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 10 கொடுத்துட்டு நான் வந்து இப்போ ரன் பண்ணேன்னா இட்ஸ் நாட் கிரேட்டர் தென் 40ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ எய்தர் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இந்த லாஜிக்கை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க 3 விஷயம் பார்த்துருக்கோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பார்த்துருக்கோம், வேரியபிள் பார்த்துருக்கோம், அண்ட் கண்டிஷனல்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா லாஜிக்கலா வந்து நம்ம அசைனிங் ஆப்ரேட்டர்ஸ் அதுவுமே பார்த்துருக்கோம். நம்ம கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இது எல்லாமே பிரிட்ஜா தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் எல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து பார்த்தோம், இஃப்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம எல்ஸ்ன்றதையும் பார்த்துட்டோம். நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்னா இஃப் சி இஸ் ஈக்குவல் டு 40, அதாவது இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் லாஜிக்கலா கொடுக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் இது ஒன்னு இன்னும் கேட்டா ஒர்க் ஆகும். அதோட சேர்த்து நான் எல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இஃப் அண்ட் எல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுத்தையும் நான் வந்து ஒரே இதுல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு வேலை இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது எந்த லாஜிக்கா வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் லாஜிக்கே கொடுக்கலாமா? யூசர் நேம் ஈக்குவல் டு மெல்வின். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ if யூசர் நேம் ஈக்குவல் டு மெல்வின் அண்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நான். ஓகேவா? சோ இப்போ யூசர் நேம் மெல்வின் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க. ஓகேங்களா? சோ இது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஆட் ஆனதுனால இந்த அசைனிங் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணும்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் மேட்ச், இந்த ஸ்ட்ரிங் அதாவது ரெண்டு வேரியபிளோட வேல்யூஸும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். ஸோ பிரிண்ட்ல என்ன கொடுக்க போகுது அப்படின்னா பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ ஒருவேளை இது ரெண்டும் மேட்ச் ஆகலைன்னா நம்ம வந்து பிரிண்ட்ல இன்வேலிட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம அப்படியே கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது ரன் பண்ணும்போது பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் மேட்சஸ்ன்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஒரு வேலை நான் வந்து இங்க 5 6 7 சொல்லிட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரா நம்பர் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்வாலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இந்த லாஜிக் தான் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இது நம்ம வந்து பெரிய விஷயம் இல்லை, நீங்க நிறைய காம்பினேஷன்ஸ் நம்ம இதுக்கு போக போக நம்ம வந்து செக் பண்ணலாம் நம்ம. சோ இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். இந்த எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒருவேளை இங்க நான் வந்து ஒரு கண்டிஷன் மட்டும் கிடையாது, ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா இன்னொரு கண்டிஷன்ஸ்குள்ள போகணும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகலனா தான் ஃபைனல் கண்டிஷனுக்குள்ள போகணும். இந்த எல்சிஃப் கண்டிஷன் வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் டைம் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 100ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இஃப் மார்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு
சாரி, இது லாஜிக்கா வராது. நம்ம லாஜிக்கா என்ன பண்ணலாம்னா, ஓகே, இது 100 கொடுத்துருக்கோம். ஸோ மார்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 95ன்னு கொடுத்தா பிரிண்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? ஒரு மார்க்னு வந்துட்டா அவ்வளவு மார்க் தான் எடுப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ எல்சிஃப் கண்டிஷன் ஆட் பண்ணும். எல்சிஃப்னா ஒன்றும் இல்லை, இந்த கண்டிஷன் போயிடுச்சு, இப்ப அடுத்த கண்டிஷன் சொல்லிட்டு இது செக் பண்ண போகுது. ஒரு நிமிஷம். ஓகே, பிரிண்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஒரு நிமிஷம், இஷ்யூ காட்டு. ஒரு நிமிஷம். ஓகே, சாரி, நான் வந்து இங்க காலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இஃப் இல்லைன்னா மார்க் வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் than ஈக்குவல் டு 80 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா குட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இல்லைன்னா லெஸ் than 16 போட்டிருந்தா, சாரி, மார்க் லெஸ் than 60 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தா நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதோடு நிறுத்திக்கலாம். பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது எதுவுமே இல்லைன்ற பட்சத்துல எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வேலிட் மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 100ன்னு கொடுத்துருக்கேன், என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? நான் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளுக்கு ஒரு டச் இருக்கும், நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸும் இருக்கும். நம்ம ஒரு வீக்கெண்டு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்ட்ஸ் இதை வச்சு நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது ரன் பண்ண போறேன். நான் ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு வந்திருக்கு. ஒரு வேலை இப்போ வந்து நான் 75 சொல்லிட்டு வாங்குறேன். ஓகேங்களா? ஸோ 75 சொல்லிட்டு வாங்கினா இன்வாலிட் மார்க்னு வந்து, பிகாஸ் நம்ம அதுக்கான கண்டிஷனே கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதுக்கான கண்டிஷன் கொடுக்கல. நம்ம எய்தர் கிரேட்டர் than ஈக்குவல் டு 80 கொடுத்துருக்கோம், இல்லை லெஸ் than ஈக்குவல் டு 60 கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன பண்ண போறாங்கன்னா, இப்போ நான் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 59 சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ என்ன வரும்னா நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும், அடுத்த கண்டிஷன் ஃபால்ஸ் பண்ணா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். எதுவுமே எந்த கண்டிஷன்ஸ் இது வேலிட் ஆகலைன்னா ஹெல்த் கண்டிஷன்ல போயிட்டு முடிச்சிடும். ஸோ இதுதான் இஎல்ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம நெஸ்டட் இஃப் கண்டிஷன் சொல்லிட்டு போக போறோம். ஸோ நெஸ்டட் இஃப் கண்டிஷன் ஒன்றும் இல்லை, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள இன்னொரு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப் கண்டிஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். அது என்னன்றது நான் சிம்பிளா சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு ஆடம் சொல்லிட்டு கொடுப்பேன். ஓகேங்களா? ஓடிபி ஈக்குவல் டு 1 2 3 4 5 சொல்லிட்டு கொடுக்குறேன். இஃப் ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன்ஸ்குள்ள இன்னொரு ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இஃப் நான் இஃப் கண்டிஷன்ஸ்குள்ள இஃப் யூசர் நேம் ஈக்குவல் டு ஆடம், இஃப் ஓடிபி ஈக்குவல் டு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஓடிபி அண்ட் யூசர் நேம் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஒரு நிமிஷம், சாரி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓடிபியில வந்து ரெண்டும் இது வந்து மேட்ச் ஆச்சு. அதாவது இந்த கண்டிஷன் கூட இந்த கண்டிஷன் யூசர் நேம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓடிபி மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆச்சுன்னா ஓடிபி யூசர் நேம் மேட்சஸ் சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா? இல்ல அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும்னா சாரி இங்க டஸ் நாட் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம், ஏதோ ஒரு இஷ்யூ வருது. ஸோ டஸ் நாட் மேட்சஸ் சொல்லிட்டு ஒரு இஷ்யூ சொல்லிட்டு, அதாவது இந்த இஃப் கண்டிஷன்ல இந்த ஆடம் அண்ட் ஓடிபி மேட்ச் ஆகணும், இல்லைன்னா டஸ் நாட் மேட்சஸ் வரணும். ஒருவேளை ரெண்டுமே மேட்ச் ஆகல அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்ஸ் கண்டிஷன் இங்க ஆட் பண்ணுவோம் நம்ம. அதாவது அந்த வெளியில ஒரு எல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க போயிட்டு என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் இன்வாலிட் ஓடிபி அண்ட் யூசர் நேம். ஓகேவா? ஸோ ஓடிபியும் மேட்ச் ஆகல, யூசர் நேமும் மேட்ச் ஆகலன்ற பட்சத்துல இப்படி வரும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம், இன்டென்டேஷன் எரர். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த யூசர் நேம் அண்ட் ஓடிபி இந்த பர்டிகுலர் வந்து மேட்ச் ஆச்சுன்னா ஒரு கண்டிஷன், அதுல ஏதாவது ரெண்டு மேட்ச் ஆகலாம் இன்னொரு கண்டிஷன்,
ரெண்டுமே இன்வாலிடா இருந்ததுன்னா மூணாவது கண்டிஷன், அதுதான் நெஸ்டட் இஃப். ஓகேவா? இது வெறும் இந்த இதுக்கு மட்டும் தான் போட முடியுமான்னு கேட்டா நம்ம மல்டிபிள் நெஸ்டட் இஃப் கண்டிஷன் போடலாம். அந்த மல்டிபிள் நெஸ்டட் இஃப் கண்டிஷன் போடும்போது நம்ம வந்து ரியல் டைமா நம்ம வந்து வீக்கெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பா நான் அதை பத்தி சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு வந்து இது என்ன வரணுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் அதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்விட்ச். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், இதை ரன் பண்ண போறேன். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓடிபி அண்ட் யூசர் நேம் மேட்சஸ்ன்னு சொல்லிட்டு வருது. இப்போ 1 2 3ன்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? இப்போ இது வந்து மேட்ச் ஆகல, டஸ் நாட் மேட்ச்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? இப்போ நான் ஒரு வேலை இங்கேயும் ஒரு தப்பு தப்பான ஒரு இது கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகாததுனால என்ன ஆகுதுன்னா இன்வாலிட் ஓடிபி யூசர். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் வந்து இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஆனா இங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்ஸ் கண்டிஷன்ல போயிட்டு இங்க வந்து லேண்ட் ஆயிடும். நான் நல்லா சொல்றேன், திரும்ப கேட்டுக்கோங்க. இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இங்க ஆடம்னு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்க ஆடம்னு வச்சிருந்தா, சாரி, ஆடம்னு வச்சிருந்தா இந்த ஆடம் இங்க ஆடம் இங்க சாட்டிஸ்ஃபை ஆச்சா, அப்போ என்ன ஆகும்னா அடுத்ததுக்கு போயிடும். இந்த ஓடிபி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஓடிபி யூசர் மேட்சஸ்னு வரும், இல்லைன்னா டஸ் நாட் மேட்சஸ் வரும். ஒருவேளை ஆடமே மேட்ச் ஆகல, ஓடிபியும் மேட்ச் ஆகல அப்படின்னா, ஆடமே இங்க வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும், டைரக்டா என்ன பண்ணும், இங்கே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன போயிடும், இன்வாலிட் ஓடிபி அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது ஜஸ்ட் பேசிக் தான். நம்ம இதை பத்தி நிறைய நம்ம வந்து ஃபர்தரா நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாம். ஸோ கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதாங்க, ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. தான் இப்போதைக்கு நம்ம ஹை லெவல் இவ்வளவு பார்த்துக்கிட்டா போதும். நம்ம போக போக அட்வான்ஸ் ஹூப்ஸ் கான்செப்ட் போகும்போது நிறைய நம்ம பார்க்கலாம். ஸோ பொறுமை எப்பவுமே முக்கியம். நீங்க நீங்க பிளே ரைட்டோ செல் நேம் ஏதோ படிக்கிறதுக்கு ஏதாவது செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சீரீஸ்ல நான் போடுவேன். இல்லை டெவலப்மெண்ட்டுக்கு பேக் அண்ட் டெவலப்மெண்ட் மாங்கோ டிபி சீக்வல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்குமே நான் வந்து போடுவேன் கண்டிப்பா. இந்த பைத்தான் சீரிஸ் நல்லபடியா முடிச்சுன்னா அடுத்து நான் சீக்குவல் ஆரம்பிப்பேன். சீக்குவலுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா பிளே ரைட் இல்லைன்னா செல் நேம் பத்தி நான் ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கிறேன் நான். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பைத்தான்ல நல்லா எக்ஸ்பர்ட் ஆகுங்க. ஸோ நம்ம வீக்கெண்ட்ஸ்ல கண்டிப்பா ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். நீங்க கொடுக்குற சின்ன சின்ன சப்போர்ட் தான் என்ன நிறைய விஷயத்துக்கு இம்ப்ரூவ் பண்ண வைக்கும். அண்ட் தயவு செஞ்சு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல கொடுங்க, ஸோ தட் என்னோட வீடியோ குவாலிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஒரு ப்ரொஃபஷனல் வேலை சொல்லி கொடுத்துட்டு போனான்றது எனக்கு தெரியல, நான் ஒரு லேமன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அது மேபி உங்களுக்கு ஈஸியாகவும் புரியலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோஸ்ல லூப்ஸ் பத்தி கண்டிப்பா பார்ப்போம். நாளைக்கு சந்திப்போம். ஸோ மீண்டும் உங்களுடன் சந்திக்கும் வரை நன்றியுடன் கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நானும் வெட்டிக்காரன் தான். நமக்கு வில் கீப் இன் டச். தேங்க்யூ ஸோ மச்.